நாட்றம்பள்ளி தாலுகாவில் இன்று 3வது நாளாக ஜம்புபந்தி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் திரளாக வந்து பல்வேறு கோரிக்கைகளை குறித்து மனு கொடுத்து சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி தாலுகா வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்ப்பாயம் பசலி 1433க்கான ஜம்புபந்தி 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் தாலுகாவிற்கு உட்பட்ட பச்சூர், நாட்றம்பள்ளி, கொத்தூர், கே. பந்தாரப்பள்ளி, ஆத்தூர்குப்பம், திரியாலம், குடியானகுப்பம், சின்னமூட்டூர், நாயனசெருவு, தொப்பலகுண்டா உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்து சென்றனர். இந்நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சிவனேசன், வருவாய் ஆய்வாளர்கள் வனிதா, வானதி, கிராம நிர்வாக அலுவலர் விக்னேஷ், நிசார், ராஜலட்சுமி, சரவணன், சந்தீப், சர்தார், கௌசல்யா, சிவன், தீர்த்தகிரி, வட்ட வழங்கல் அலுவலர் ராமன், தலைமை நில அலுவலர் பாபு என பலரும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று தீர்வு காணும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். எல்லா குறையும் இல்லையா, இல்ல அவேர்னஸ் இல்லையா, தெரியலையா? பஞ்சாயத்தில் வாங்கியிருக்கு சார், கவுன்சிலர் கிட்ட வாங்கியிருக்கு சார், விவசாய சங்க தலைவர்கிட்ட வாங்கியிருக்கு சார், பப்ளிக் கிட்ட வாங்கியிருக்கு சார். ஆம்பூர் போயிடுச்சு ஆம்பூர் போயிடுச்சு பத்திரம் வாங்கிட்டீங்களா சார்? மைனஸ் 164 ஆதி மொத்தமா இல்லை கொஞ்சம் 164 ஏழு கிளாஸ் போட்டு நம்ம சிட்டாவை சிட்டாவா சிட்டா எடுக்கணும். ஏரிஸ்ட் எதுக்கு பார்க்கணும்? ஃபண்டமெண்டல் தான் பார்க்கணும். ஏரிஸ்ட் ஏரியா தான் பார்க்க டேலிபோர்ட் தான் பார்க்கணும். எது எடுத்தாலும் ஏரிஸ்ட் இருக்கீங்க சிஸ்டா நாலேஜ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அப்ளை பண்ணியா? விடுதலை பத்திரமா இருக்காங்க. சரி, வீடு இல்லை, நீங்கள் அஃபீஷியல் இதில் போகிறீங்க, திரும்ப வாங்கணும். சப்மிஷன் ஆறாம் வருஷம் கட்டிருக்காங்க. ஏன் ரிஜெக்ஷன் ஆச்சு? ராஜ்குமார் சின்ன அவரு வந்து பொசிஷன்ல வந்து மாத்தி கொடுக்குறாங்க. ரோட்ல என்ன பட்டா மாற்றத்துக்கு அவங்க நடக்கிறதுக்கு நடந்தாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். இன்னொருத்தர் வந்து எழுதும் போது
மாதிரி எழுதிருக்காங்க. இந்த இது எடுத்து இத்தனை மீட்டர் எழுதிருக்காங்க. வடக்கு தெற்கு இத்தனை மீட்டர் அந்த மாதிரி செட்டு கணக்கு மட்டும் போட்டு செக்குபந்தி கணக்கு நாலு பக்கம் எப்படி நடக்கிறது? இல்ல செக்குபந்தி நீங்க வந்து இதுல 20 நாள் வித்துட்டாருங்க சார். இந்த நம்பர்ல உண்மையில தெற்கால இருந்து வடக்குல இருந்து தெற்காக இத்தனை மீட்டரு அப்படியும் வந்து கிழக்குல இருந்து மேற்காக இத்தனை மீட்டர் நீங்க போட்டு எழுதிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஜென்ரலா அதெல்லாம் எழுதாம வெறும் உள்ள எடுத்துக்கிட்டா நம்ம எப்படி பேசி நம்ம பண்ண முடியாது. ரிஜிஸ்டரா இருக்கும். ரிஜிஸ்டர் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஃபீல்டு காட்டுவாங்க. இந்த பாகம் தான் செக் பண்ணி நான் போட முடியாது. நீங்களும் போட்டுக்கணும். இருக்கான்னு கேட்குறேன். செக் பண்ணி இல்லைன்னு நீங்க வந்து நம்ம வந்து ரெக்கார்டா பண்ணும்போது நமக்கு ரெக்கார்டா தான் இருக்கணும். இருந்தால் தான் பண்ண முடியும். இல்லைன்னா கோர்ட்ல நீங்க டிசைட் பண்ணிடுவாங்க, அப்புறம் பண்ணிடுவாங்க. கோர்ட்ல ஒன்ஸ் வந்துருச்சு சார் உங்களுக்கு ஜட்மெண்ட் நோட் வந்து அதுலயும் அந்த 30 சென்ட் 30% கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அந்த ரெவன்யூல இருந்து எங்களுக்கு சொன்ன மாதிரி எஃப்எம்பி கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அதுபடி அவங்க வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை விட தான் எங்களுக்கு வந்து தனியாக பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி வாய்ப்பு இல்லை. நீங்களா வந்து 2 பேரும் சம்மதம் பண்ணீங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. சரி இல்லை அப்படின்னா ரெக்கார்டாக பண்ணால் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை திருத்த பத்திரம் போட்டுருவாங்க. இந்த திருத்த பத்திரம் போட்டு கொண்டுவாங்க, பண்ணி கொடுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து திருத்த பத்திரம் போட்டு கொண்டுவாங்க. இது இந்த 32 சென்ட் அதுக்கு கரெக்டாக வந்து மீட்டர் கணக்கில் போட்டு வடக்கு திருச்சியோட கிழக்கு நதியோட புள்ளி போட்டு கொடுத்தாங்க. நாங்கள் சேல் பண்ணவங்களுக்கு இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சர்வே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை எப்படி பண்ணுவீங்க? 30 சென்ட் எங்க எடுத்தீங்க? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சார் அப்படி பண்ண முடியாது. நீ இப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படி வராது இல்லைங்களா? இந்த இப்படி வரும்போது எப்படி வராதுன்னு கேட்குறேன். அப்போ உங்களுக்கு ரோட்டுக்கு பக்கமாக போயிடக்கூடாது. நீங்க இப்படி கொடுக்குறீங்க. அவர் ரோட்டு பக்கம் அதிகமாக வேணும்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் இந்த விளையாட்டுலாம் வந்து நீங்கள் செட்டாடாக பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்கொயர் ஃபீட் பண்ணால் அதுக்கு இடம் வேணும்ல. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீராகலாம் வேணும்ல. நீராகலத்தை போட்டு போட்டாங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் இதுவே ரெக்கார்டாக இருக்கணும். இல்லைன்னா போட்டு இல்லை நீங்கள் போய் சமாதானம் பண்ணி நீராகலாம் போட்டு பிடித்திருத்த பத்திரம் போட்டு போட்டாங்க. நீ யார்கிட்ட வாங்கினீங்க? நடந்துக்கே ரெண்டுதான் இருக்கு. அவ்வளோதான் இதுக்கே ப்ராப்ளமாக இருக்கு. ஆனால் கணக்கு அடுத்து ஃபீல்டில் பார்த்து ஏஎஸ் காட்சிக்கு இங்கே எஃப்எம்பியில் என்ன இருந்துச்சு செக் பண்ணிட்டு அளந்துச்சு நம்ம போட்ட மாதிரி தெரியல. சாஃப்ட்வேர் செக் பண்ணி சொல்லுங்கள். பட்டாளமா பம்பு? பட்டாளத்தில் போகிற வர பிரச்சனையா சார்? 11 எப்போ பட்டாளம் உங்களுக்கு என்ன பம்பு மட்டும் தான் இருக்குது.
குவாலிட்டி புறம்போக்கு கிடையாது. யூரியாவே வழிபேடு மாட்டாங்க பட்டான வழிபடலாம் இது